யூகே சிட்டிசன்ஸ்க்கு ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு. இது வந்து ஒன்லி சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான், இல்லை இமிகிரன்ஸ் கூடவா, இந்த விசாவில் இருக்கிறோம். யூகேல லாஸ்ட் மந்த் நிறைய பேப்பரில் ஆன்லைன்லலாம் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது யூகே சிட்டிசன்ஸ்க்கு ChatGPT ப்ரீமியம் வந்து ஃப்ரீன்னு. அதை பார்த்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒன்லி சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீயா, இல்லை இமிகிரன்ஸ் கூடவா, இந்த விசாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் ஃப்ரீயா, அந்த மாதிரி. ஆக்சுவலி உங்களுக்கு முதல்ல புலியே கிடையாது. ஏன்னா ChatGPT யூகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து யூகே சிட்டிசன்ஸ்க்கு இதெல்லாம் ஃப்ரீயாக தரோம், அதாவது ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு. அதுக்கு யூகே கவர்மெண்ட் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணுறதுக்கு $2 பில்லியன் வந்து கொடுக்கணுமா. என்னையும் மதிச்சு $1 கிடையாது, $500 கேட்ட பத்தியா பெருமையா. அப்படி அந்த ப்ரொபோசலை கேட்டதும் யூகே கவர்மெண்ட் சிரிச்சுட்டு அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. $500 கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. நாங்களே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கோம், இதில் நீங்கள் வேற. இட்ஸ் குட், தேங்க்யூ, சாரி. ChatGPT யூகே பீப்புளுக்கு ப்ரீமியம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினச்சா அவங்க டேரெக்டாகவே கொடுக்கலாமே. இதுக்கு எது கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட், அது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ChatGPT கிட்ட கேட்டு தான் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாகவே நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்போது எதுக்கு ChatGPT ப்ரீமியம் ப்ளஸ் யூகே சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ப்ரொப்போசல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வேறு மாதிரி UAEக்கும் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ChatGPT. ஸோ இதில் என்ன ஒளிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye, happy UKing.